சவுச்சவ் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு சவுச்சவ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்துக்குவோம். இதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், சவுச்சவுலேயே தண்ணி வரும். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி குக்கரை 3 விசில் விட்டுருவோம். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோட 2 சில்லு தேங்காயை மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுப்போம். போட்டு ஒரு கிளறி விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ சவுச்சவ் கூட்டு ரெடி. இதை சாதத்தோடு தொட்டுக்கலாம். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வீக்கெண்டு டேஸ்டி ரெசிபீஸ்க்கு SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.